கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதில் கிடைத்தது இன்று. வணக்கம் அன்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் காணொளி தொடருக்கு தங்களை அன்புடன் அழைக்கின்றேன். கண்ணீர் சுடுவதென்ன, சரஞ்சரமாய் பாய்வதென்ன. சுழன்று எழும் நீர் சுழற்சி கூம்பு வடிவம் ஏன்? நாம் வீட்டில் குளிக்கும் போது அல்லது சமையல் அறையில் பாத்திரங்களை கழுவும் போது அதன் கழிவு நீர் ஊறி செல்லும் பொழுது ஒரு சுழன்றெழும் வட்டம் போல கீழே இறங்கி செல்லும். அந்த சுழற்சி கூம்பு போல தெரிகின்ற மையத்தில் ஒரு ஆழ்ந்த குழி போல உருவாகின்றது. இந்த நிகழ்வுக்கு பின்னால் உள்ள அறிவியல்தான் இன்றைய நமது பேசு பொருள். இந்த நீர் சுழற்சி கூம்பு வடிவத்தில் ஏன் நிகழ்கின்றது? இதை பார்க்கும்போது மிக எளிமையானதாக தோன்றலாம். ஆனால் இது மிகவும் சுவையான ஒன்று. இதில் கை கொடுக்கும் முக்கிய காரணிகள் ஈர்ப்பு விசை, திரிபு விசை, திரிகுழாய் இயக்கம், அழுத்த வித்தியாசம், சென்ட்ரிபெட்டல் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அண்ட் vortex மோஷன். இது ஒரு தொடரும் நிகழ்வு. ஒரு தொட்டியில் தண்ணீர் நிரம்பி கீழே ஓடத் தொடங்கும் போது மையத்தில் உள்ள நீர் சிறிய ஓரத்திலிருந்து வெளியேறும் வழியை தேடுகின்றது. அதற்கு அருகில் உள்ள நீர் தானாகவே அந்த வழிக்கு வேகமாக இழுக்கப்படுகின்றது. தொட்டியின் வடிவம், தண்ணீரின் அளவு, வெளியேறும் துளையின் அளவு ஆகியவை அனைத்தும் இணைந்து அந்த வெளியேறும் நீர் சுழலத் தொடங்குகின்றது. இதில் கூம்பு வடிவம் எப்படி வருகின்றது? மையத்தில் உள்ள நீர் வேகமாக கீழே இறங்குகின்றது. அதற்கு அருகில் உள்ள நீர் சற்று மெதுவாக, மேலும் வெளியே விரிந்த நீர் இன்னும் மெதுவாக நகர்கின்றது. இதன் காரணமாக மேல்பரப்பு அகலமாகவும் கீழே செல்கின்ற நீரோ குறுகிய வழியாகவும் தோன்றுகின்றது. அந்த வடிவம்தான் கூம்பு வடிவம் அல்லது பஞ்சு கத்தி வடிவம் போல தோன்றுகின்றது. சுழற்சி இயக்கம் புவியீர்ப்பு காரணமா? பலர் கேட்கும் கேள்வி, இது புவி சுழற்சி காரணமாக சுழல்கின்றதா? புவியின் சுழற்சி சில சமயங்களில் கோரி ஆயில்ஸ் எஃபெக்ட் கொண்டு நீர் சுழற்சிக்கு காரணமாக இருக்கலாம். ஆனால் வீட்டில் உள்ள சின்ன தொட்டிகள், டப்பாக்கள் போன்றவை புவி சுழற்சியின் தாக்கத்தை பெறுவது இல்லை. அதற்கு பிரதான காரணம் துளையின் இடம், தொடக்கத்தில் நீர் நகரும் திசை மற்றும் சுவரில் ஏற்படும் அழுத்த வித்தியாசம். புவியின் தாக்கம் எங்கு உள்ளது? கடல் சூறாவளிகள், புயல்கள் போன்ற பெரும் அளவில் உருவாகும் நீர் சுழற்சிகளில்தான் புவி சுழற்சியின் தாக்கம் முக்கிய பங்கு வகிக்கின்றது. அதில் வடகிழக்கு அரைக்கோளத்தில் வலப்பக்கம் சுழலும், தென்கிழக்கு அரைக்கோளத்தில் இடது பக்கம் சுழலும். ஆனால் வீட்டு தொட்டியில் நீர் சுழலும் போது இது அனைத்தும் அங்கிருக்கின்ற காரணங்களில்தான் உருவாகின்றது. நிறைவாக, நீரின் சுழற்சி என்பது ஒரு சாதாரண நிகழ்வாக தோன்றலாம். ஆனால் அதற்கு பின்னால் இயங்கும் விதிகள் பழைய இயற்பியல் புத்தகங்களை உயிரோட்டமாக்கும் அளவிற்கு அழகு வாய்ந்தவையாக இருக்கின்றன. ஈர்ப்பு விசை, அழுத்த வித்தியாசம், சுழற்சி இயக்கம் அனைத்தும் சேர்ந்தே இந்த கூம்பு நீர் சுழற்சி உருவாகின்றது. நன்று நண்பர்களே. தகவல் சாளரம் வழங்கும் அறிவியல் உண்மைகள் தொடரின் பெரிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.